ஹாய், இப்போ நாம் வெஜிடபிள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி 2 தக்காளியும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது, ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக்ஸும் 2 தக்காளியையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு கேபேஜ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம், முட்டைக்கோஸ், முட்டை, வெங்காயம், தக்காளி வித் சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வெஜிடபிள் தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கேபேஜையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் வேணும்னா உங்களுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸே வந்து உங்களுக்கு காரமாக இருக்கும், அதனால நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே தோசை ஊற்றுங்க. தோசை ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்றா. எல்லாத்தையும் எக்கு வந்து உங்களுக்கு தேவையானது அளவு சேர்த்துக்கோங்க. எந்த எக்கு வேணுமோ 2 3 வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் செஞ்சு காமிக்க போகிறேன், அதுக்காகத்தான் நான் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே தோசை மேலே அப்படியே வைங்க. கொஞ்சம் போட்டுட்டு இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் இதில் இருக்கிறதுனால எல்லாமே பேலன்ஸ்டு தான். அதனால் உங்களுக்கு எக்கு சாப்பிட்டா வந்து ஃபேட் வரும், அது வரும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இதில் கேபேஜ் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம். இப்போ இந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்படியே 2 பக்கமும் தோசையை திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் ஆயில் லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நம்ம ஆயில் போட்டுட்டோம், திருப்பி போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அழகாக எடுக்கிறதுக்கு வருது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திருப்பி போடுங்க. பாதியாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, பரவாயில்ல. பிச்சு தானே சாப்பிட போகிறோம், பிச்சுக்கிட்டு போனால் என்ன. இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதில் போட்டுக்கோங்க. 2 சைடும் ஈவனாக பாயில் ஆகணும், அதனால் கொஞ்சம் ஆயில் வந்து நிறைய விட்டுக்கோங்க. எக்கு காய் எல்லாம் வேகணும்ல, அதனால் நல்லா சூப்பராக 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதை புஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தின்னாக கிடைக்கும் தோசை. இந்த கரண்டியை வச்சு மேலே அப்படியே அமுக்கணும். அப்படியே ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு தோசை வந்து நல்லா தின்னாக வந்துடும். பிச்சுக்கிட்டு போனதை பற்றி கவலைப்பட வேணாம், அதையும் 2 பக்கமும் வேக வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ சூப்பரான வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வெஜிடபிள் எக்கு தோசை ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் யம்மியாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? தேங்க்யூ.